வங்கக்கடலில் மோந்தா புயல் உருவாகியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி, ராமேஸ்வரம், கொளச்சல் துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி, காரைக்காலிலும் எச்சரிக்கை கூண்டு 2ஆக மாற்றப்பட்டுள்ளது. படகுகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு மீனவர்களுக்கு துறைமுக அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மழை காரணமாக சென்னை ஈசிஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பாலவாக்கம், கொட்டிவாக்கம், திருவான்மியூர் ஆர்டிஓ அலுவலகம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பாலவாக்கத்திலிருந்து சென்னை மார்க்கமாக செல்லும் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்பதால் அலுவலகம் செல்வோர் அவதியடைந்தனர். போக்குவரத்தை சீரமைக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை, திருவள்ளூரில் பரவலாக மழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனால் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ரெயின்கோட் அணிந்தும் குடைகள் பிடித்தும் சென்றனர். சிலர் மழையில் நனைந்தபடியே பள்ளிக்கு சென்றனர். இதேபோல திருவள்ளூரில் பரவலாக மழை பொழிந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையால் ஏரிகள், குளங்கள் நிரம்பி வருகின்றன. இதன் காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வாலாஜாபாத்திலிருந்து அவலூர் செல்லும் தரைப்பாலத்தை வெள்ளம் மூழ்கடித்து செல்வதால் அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அவலூர், அங்கம்பாக்கம், கம்பராஜபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தண்ணி அதிகமா வர்றதுனால்தான் வழி தடை பண்ணிருக்கு. தரைப்பாலத்துக்கு மேல தண்ணி போயின்னு இருக்கு. அதனால யாரும் போகக்கூடாதுன்னு சொல்றோம். இதை போங்க, ஏன்னா உயிருக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுன்ற காரணத்துக்காகத்தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இதை சொல்றோம். மேற்கு தொடர்ச்சி மலையில் நீடித்த கனமழை காரணமாக நெல்லை மாவட்டத்தின் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை 13வது நாளாக நீடிக்கிறது. இதனிடையே மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 100.52 அடியாக அதிகரித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை, குன்னூர், கோத்தகிரியில் சாரல் மழையுடன் பனிமூட்டம் நிலவியது. பகல் நேரங்களிலேயே குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வந்த மழை குறைந்த காரணத்தால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கன அடியிலிருந்து 24,000 கன அடியாக சரிந்துள்ளது. நீர்வரத்து குறைந்த போதிலும் ஒகேனக்கல்லில் பிரதான அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவிகளில் குளிப்பதற்கும் பரிசல் இயக்குவதற்கும் விதிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காலத்தில் 50 விழுக்காடு மழைப்பதிவை 26 நாட்களிலேயே தமிழ்நாடு பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை கடந்த 16ஆம் தேதி தொடங்கியது. அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை பருவமழை கால மாத கணக்கில் கொள்ளப்படுகிறது. இதன்படி கடந்த 1ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் 22.2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதாவது இயல்பான மழை அளவான 44.2 சென்டிமீட்டரில் 50 விழுக்காட்டை தாண்டி மழை பதிவாகியுள்ளது. புழல் ஏரியிலிருந்து உபரி நீர் திறக்கப்படுவதால் சென்னை மாதவரம் அடுத்த மணலி சடையன்குப்பம் பகுதியில் உள்ள தரைப்பாலம் முழுவதும் மூழ்கியது. இதனால் பொதுமக்கள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர்.
இதேபோல் வெள்ளத்தில் மூழ்கிய மதுரவாயிலை அடுத்த அடையாளம்பட்டு தரைப்பாலத்திலும் ஆபத்தை உணராமல் கல்லூரி மாணவ மாணவிகள் கடந்து செல்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 381 ஏரிகளில் 72 ஏரிகள் அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீதமுள்ள ஏரிகளில் பெரும்பாலானவை 50 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு வரை நிரம்பியுள்ளன. மழை நீரை சேமித்து நீர்வளத்தை பெருக்கும் நோக்கில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஏரிகளை தொடர்ந்து கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவில் நெல் அறுவடை செய்யப்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடப்பதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். தற்போதைய மழையின் காரணமாக திறந்த வெளியில் நெல்லை குவித்து வைத்துள்ள விவசாயிகள் தங்கள் விளைபொருட்கள் சேதமடைவதால் கவலையில் உள்ளனர். மழையால் நெல் மூட்டைகளில் முளைவிட தொடங்கிவிட்டதாகவும் ஒரு சில வாரங்கள் காத்திருந்தால் மொத்த விளைச்சலில் 1/5 பங்கு வருவாய் இழக்க நேரிடும் என்றும் கொள்முதலுக்காக காத்திருந்த விவசாயிகள் பலர் வேதனையோடு தெரிவித்தனர். மேலும் நெல்லை பாதுகாக்க தினசரி கூலி ஆட்களை அமர்த்த வேண்டியிருப்பதால் கூடுதல் செலவு ஏற்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். இந்த ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து சரியான நேரத்தில் நீர் திறக்கப்பட்டதால் கடந்த 60 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிகபட்சமாக 2,28,000 ஹெக்டேரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டது. இதனால் நெல் உற்பத்தி கடுமையாக உயர்ந்து அக்டோபர் 24ஆம் தேதி வரை 5,67,000 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. சாகுபடி அதிகரித்திருப்பது 3 மாதங்களுக்கு முன்னரே தெரிந்திருந்தும் கூடுதல் சேமிப்பு கிடங்குகள் மற்றும் நெல்மணிகளை விரைந்து நகர்த்துவதற்கான ஏற்பாடுகளை மாநில உணவுத்துறை செய்யவில்லை என விவசாய சங்க பிரதிநிதிகள் குற்றம் சாட்டுகின்றனர். செறிவூட்டப்பட்ட அரிசி கலவைக்கு இன்னும் மத்திய அரசின் அனுமதி கிடைக்காததே தாமதத்திற்கு காரணம் என்றும் இதனால் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அரிசியாக்கும் பணிகள் தடைப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடங்குகளிலிருந்து அரிசி ஆலைகளுக்கு நெல்லை நகர்த்துவதில் ஏற்பட்ட தாமதமே கொள்முதல் நிலையங்களில் மூட்டைகள் தேங்க காரணம் என்று கூறப்படுகிறது. இது தவிர நெல்லை சேமித்து வைக்க பயன்படுத்தப்பட்ட சேமிப்பு கிடங்குகளை மூடியது மற்றும் சுமை தூக்குவோரின் பற்றாக்குறை போன்ற தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் திட்டமிடல் குறைபாடுகளும் இந்த பிரச்சினைக்கு முக்கிய காரணங்கள் என வாணிபக் கழக ஊழியர் சங்கத்தினர் தெரிவித்தனர். மேலும் நெல்லை எடுத்துச் செல்ல லாரி ஒப்பந்ததாரர்கள் லஞ்சம் கேட்பதாகவும் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். நெல்மணிகள் போன்ற அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் சேதமாவதை தடுக்கவும் விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கவும் கொள்முதல் மற்றும் சேமிப்பு சிக்கல்களுக்கு மாநில அரசு உடனடியாக நிரந்தர தீர்வுகளை காண வேண்டும் என விவசாய சங்கத்தினரும் சமூக ஆர்வலர்களும் வலியுறுத்துகின்றனர். நாகை மாவட்டத்தில் 2 லட்சம் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் பல்வேறு மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. 121 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட குறுவை நெல் மூட்டைகள் மழையின் காரணமாக தேங்கி கிடந்தன. தற்போது வேதாரண்யம் அருகே உள்ள அகஸ்தியம்பள்ளியிலிருந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு நெல் மூட்டைகள் ரயில் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன. கடந்த 4 நாட்களில் மட்டும் 8000 மெட்ரிக் டன் எடையுள்ள 2 லட்சம் நெல் மூட்டைகள் திருச்சி, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் உள்ள அரவை ஆலைகளுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சென்னையில் அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்வின் 250வது நாளையொட்டி பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு ஏற்பாட்டில் அன்னம் தரும் அமுதகரங்கள் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. கொளத்தூர் ஜிகேஎம் காலனியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர்கள் மெய்யநாதன், சேகர்பாபு ஆகியோர் காலை சிற்றுண்டியினை வழங்கினர். நிகழ்ச்சியில் மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். திருச்செந்தூர் முருகன் கோயில் கந்த சஷ்டி திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. இதை முன்னிட்டு நேற்றே பல்வேறு மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூருக்கு வந்து குவிந்துள்ளனர்.
மாலை 4:30 மணிக்கு நடைபெறவுள்ள சூரசம்ஹாரத்தை காண்பதற்காக கோயில் வளாகம் மற்றும் கடற்கரை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பியுள்ளது. 6 நாட்கள் கடும் விரதமிருந்து முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் குழந்தை, திருமணம், தொழில் உள்ளிட்ட வேண்டுதல்களுடன் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர், மருத்துவம், பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 4000 காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு 250 சிசிடிவி கேமரா, 2 ட்ரோன்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மருத்துவ உதவிக்காக 20 மருத்துவர்கள், 50 செவிலியர்கள், 14 ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் உள்ளன. தூய்மை பணிக்காக 650 பணியாளர்கள், 400 கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்துக்காக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 450 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மேலும் பக்தர்கள் இறங்கும் இடத்திலிருந்து கோயில் வரை 45 இலவச பேருந்துகள் வசதியும் வழங்கப்பட்டுள்ளன. கடற்கரை பாதுகாப்புக்காக 80 நீச்சல் நிபுணர்கள், 8 படகுகள் தயாராக உள்ளன. திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் தொடர்பான சிறப்பு செய்திகள் புதிய தலைமுறையில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரத்தை மாலை 4 மணி முதல் சிறப்பு நேரலையில் காணலாம். திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம், தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். அசுரரை வென்ற இடம் அது தேவரை காத்த இடம், திங்களிலும் அன்பர் திருநாள் காணும் இடம், அன்பர் திருநாள் காணும் இடம். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள பச்சைமலை முருகன் கோயிலில் சூரசம்ஹாரம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பச்சைமலை கோயிலில் தொடங்கிய ஊர்வலம் புதுப்பாளையம், கோபி சிக்னல், பேருந்து நிலையம் வழியாக சென்றது. பாறையூர் பிரிவு அருகே சூரனை வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மருதுபாண்டியரின் 224வது குரு பூஜை விழாவையொட்டி சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம், முளைப்பாரி எடுத்து மருதுபாண்டியர் நினைவிடத்தை நோக்கி ஊர்வலமாக சென்றனர். இதில் சின்ன மருது மற்றும் பெரிய மருது சகோதரர்கள் வேடமணிந்த இளைஞர்கள் குதிரையில் கையில் வாளுடன் ஊர்வலத்தின் முன் சென்றது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் 88 மாட்டு வண்டிகள் பங்கேற்ற மாநில அளவிலான மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில் முளைப்பாரி திருவிழா, தேவர் குரு பூஜையை முன்னிட்டு 3 பிரிவுகளாக இந்த போட்டி நடத்தப்பட்டது. முதுகுளத்தூர் சாலையில் நடைபெற்ற போட்டியை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். கடுமையான போராட்டம். மதுரையில் சாலையின் நடுவே சாக்கு மூட்டையில் கிடந்த 17 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துச் சென்று காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண்ணுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மதுரை சிம்மக்கல் பகுதியைச் சேர்ந்த செல்வராணி என்பவர் வழக்கம் போல் மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய சென்றுள்ளார். அப்போது வக்கீல் புதுத்தெரு சந்திப்பு பகுதியில் சாலையின் நடுவே சாக்கு மூட்டை ஒன்று கிடந்துள்ளது. அதனை சாலையோரமாக தள்ளிவிட தனது காலால் எட்டி உதைத்த போது 500 ரூபாய் பணக்கட்டுகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து அந்த பணமூட்டையை விளக்குத்தூண் காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று செல்வராணி ஒப்படைத்தார். அவரது நேர்மைக்கு காவல்துறையினர் பாராட்டுக்களை தெரிவித்தனர். சாக்கு மூட்டையில் இருந்தது ஹவாலா பணமா அல்லது வியாபாரிகள் கொண்டு வந்ததா என்பது குறித்து அவர்கள் விசாரித்து வருகின்றனர். தருமபுரி வனக்கோட்டத்தில் நடந்த கணக்கெடுப்பில் 44 யானைகள் இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. மாவட்ட வன அலுவலர் தலைமையில் 15 குழுக்களாக பிரிந்த 70 வனத்துறையினர் யானைகளின் கால் தடம் மற்றும் சாணம் ஆகியவற்றின் அடிப்படையில் கணக்கெடுப்பை நடத்தினர். இந்த கணக்கெடுப்பின்படி தருமபுரி வனக்கோட்டத்தில் யானைகளின் எண்ணிக்கை குறைந்திருப்பது தெரியவந்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரத்தைச் சேர்ந்த மூதாட்டியை பேரன் வெட்டி கொலை செய்துள்ளார். மது குடிக்கக்கூடாது என கூறியதால் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. காங்கேயம் வெள்ளக்கோவில் அருகே ரியல் எஸ்டேட் தொழிலில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சனையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். கொலையாளியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
திருச்சி மாவட்டம் சிறையாத்தி அருகே ஆம்னி பேருந்து விபத்துக்குள்ளானதில் 21 பேர் படுகாயமடைந்தனர். கும்பகோணத்திலிருந்து பெங்களூரு நோக்கி சென்ற தனியார் சொகுசு பேருந்து திருச்சி மாவட்டம் வாத்தலை அருகே உள்ள சிலையாத்தியில் விபத்துக்குள்ளானது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த ஐயன் வாய்க்காலுக்குள் கவிழ்ந்தது. இதில் படுகாயமடைந்த 21 பேர் உடனடியாக மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் MRF டயர் தொழிற்சாலை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு, ஒப்பந்த பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தொழிற்சாலை ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து அவர்கள் மனு அளித்தனர். தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஆம்பூர் அருகே குடியிருப்பு பகுதியில் கொட்டி வைக்கப்பட்டிருந்த 30 டன் தோல் மற்றும் ரப்பர் கழிவுகள் தீப்பற்றி எரிந்தன. பாங்கிஷா பகுதியைச் சேர்ந்த அக்பர் ஷா பாஷா என்பவர் தோல் மற்றும் காலனி தொழிற்சாலைகளில் உள்ள ரப்பர் மற்றும் தோல் கழிவுகளை சேகரித்து அவற்றை வெளிமாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக தனக்கு சொந்தமான இடத்தில் கொட்டி வைத்திருந்தார். இந்நிலையில் அங்கு திடீரென பற்றிய தீயில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரப்பர் தோல் கழிவுகள் எரிந்து சாம்பலாகின.